மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கள்ல கொஸ்டின் நம்பர் 39க்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Mn2+ மற்றும் Cr3+ ஆகியனவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை தருக. தனிமமாக கொடுக்காம அயனியாக கொடுத்துருக்குறாங்க. Mn அப்படிங்கிறது மேங்கனீஸ் 2+ அதோட சார்ஜிங்க. Cr அப்படிங்கிறது குரோமியம், அதோட சார்ஜ் மின்சுமை பார்த்தீங்கன்னா 3+. ஸோ இந்த அயனிகளுக்கான எலக்ட்ரான் அமைப்பை தான் நம்ம எழுதணும். 1 by 1 எழுதிடலாம். முதல்ல Mn2+. நம்ம Mnோட அதாவது மேங்கனீஸோட எலக்ட்ரான் அமைப்பை எழுதிட்டு அதுக்கப்புறம் Mn2+ஓட எலக்ட்ரான் அமைப்பை எழுதலாம். Mn அப்படின்னா மேங்கனீஸ், இதோட அணு எண் பார்த்தீங்கன்னா 25. ஒரு தனிமத்தோட அணு எண் நமக்கு தெரிஞ்சா அதோட எலக்ட்ரான் அமைப்பை நம்ம அதை பேஸ் பண்ணி கரெக்டாக எழுதலாம். எந்த ஒரு அணுவுக்கும் நம்ம எலக்ட்ரான் அமைப்பை எழுதணும்னா சில பேசிக் திங்ஸ் எழுதணும். நீங்கள் எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிடுவீங்க, 1s 2s அப்படின்னு நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுபடி எழுத ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டாக மெமரைஸ் பண்ணால் ஓகே, பட் மெமரைஸ் பண்ணாட்டா கூட இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான எலக்ட்ரான் அமைப்பை எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஒரு தடவை போட்டுடணும், 2 தடவை போட்டுடணும், 3 தடவை போட்டுடணும், 4 தடவை போட்டுடணும். முதல்ல இருக்கிறதுலாம் S, அடுத்தது P, அடுத்தது D, அடுத்தது F. இப்போ ஆரோவை போட்டுடணும். ஆரோ தான் முக்கியம். ஆரோ யாரை ஃபஸ்ட்டு டச் பண்ணுதோ அவங்கள தான் முதல்ல எழுதணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோ 1s டச் பண்ணுது, அதனால 1s, அப்புறம் 2s, அப்புறம் இந்த ஆரோ முதல்ல 2pயை டச் பண்ணுது, அதனால 2p, அப்புறம் 3s, அப்புறம் இந்த ஆரோ 3pயை டச் பண்ணுது, அப்புறம் 4s டச் பண்ணுது, அப்புறம் 3d 4p இப்படி போகும். ஸோ அணு என்ன இந்த ஆர்டரில் ஆர்பிட்டால்களை எழுதி நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ ஒரு ஆர்பிட்டாலையும் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரானை நிரப்பலாம்னு பார்த்தா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ் ஆர்பிட்டால்னா 2 எலக்ட்ரான், பி ஆர்பிட்டால்னா 6 எலக்ட்ரான், டி ஆர்பிட்டால்னா 10 எலக்ட்ரான், எஃப் ஆர்பிட்டால்னா 14 எலக்ட்ரான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி மேங்கனீஸோட எலக்ட்ரான் அமைப்பை இப்போ எழுத போகிறோம். முதல்ல 1s2, அப்புறம் 2s, அதில் அதிகபட்சம் 2 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் 2p, பி ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான், அடுத்தது 3s, அதிகபட்சம் 2 எலக்ட்ரான், அடுத்தது 3p, அதில் அதிகபட்சம் 6 எலக்ட்ரான். 3pக்கு அப்புறம் யார் எழுதணும், 4s. எஸ் ஆர்பிட்டால் அதிகபட்சம் 2 எலக்ட்ரான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 10, இது ஒரு 10, 20, இன்னும் 5 எலக்ட்ரான் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதை அடுத்த ஆர்பிட்டால் 3d, 5 எலக்ட்ரான் தான் 5. சரியா? இது Mnோட மேங்கனீஸோட எலக்ட்ரான் அமைப்பு. ஆனால் கேட்டிருக்கிறது யாருக்கு கேட்டிருக்காங்க, Mn2+க்கு கேட்டிருக்கிறாங்க. Mn2+க்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு எப்படி எழுதுறது, 2 எலக்ட்ரான், 2+ எப்போ வரும், 2 எலக்ட்ரானை நீக்கினதாக வரும். 2 மைனஸ் போச்சுன்னா 2+ வந்துடும். அப்போ 2 எலக்ட்ரானை இங்கே நீக்கணும். எங்கேருந்து நீக்கிறது, கடைசி ஆர்பிட்டால்லேருந்து நீக்கணும். கடைசி ஆர்பிட்டால் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதை கடைசியில் இதை தான் நான் எழுதியிருக்கேன் அதனால இதுதான் கடைசி ஆர்பிட்டால், அப்படி கிடையாது. இந்த முன்னாடி நம்பர் இருக்குல்ல, 1 2 3, ரைட்டா, 2 3 3 4 3, இந்த நம்பர் தான் எது கடைசி ஆர்பிட் அப்படின்னு சொல்லும், கடைசி வட்டப்பாதை எதுன்னு சொல்லும். அப்போ இங்கே 4 இருக்குல்ல, அப்போ இந்த அணுவில் பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்கும், முதல் வட்டப்பாதை, 2ஆம் வட்டப்பாதை, 3ஆம் வட்டப்பாதை, 4ஆம் வட்டப்பாதை. அப்போ இதுதானே கடைசி கூடு. அப்போ அதில் இருக்கிற ஆர்பிட்டால் தான் கடைசி ஆர்பிட்டால். அப்போ 2 எலக்ட்ரானை நம்ம இதுகிட்ட இருந்து நீக்கணும்னா இவர்கிட்ட இருந்து தான் நீக்க முடியும், கடைசி கூட்டில் இருந்து தான் நம்மளால் நீக்க முடியும். இப்போ கடைசி கூட்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இதுதான், இதை நம்ம எடுத்துடுறோம். அப்போது எலக்ட்ரான் நம்ம இப்போ எப்படி எழுதுறது, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s 2 எலக்ட்ரான் எடுத்துட்டோம், 0 3d 5.
அடுத்து Cr3+க்கு கேட்டிருக்காங்க. முதல்ல Crஓட அதாவது குரோமியத்தோட எலக்ட்ரான் அமைப்பை எழுதிடலாம். குரோமியத்தோட அணு எண் பார்த்தீங்கன்னா 24. இது உங்களுக்கு தரவா தெரியணும், சரியா? ஸோ குரோமியத்துக்கு எழுதுகிறோம் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 வரைக்கும் எழுதிட்டோம், சரியா? இப்போ வந்து 10 இங்கே ஒரு 20, இன்னும் 4 எலக்ட்ரான் தான் போடணும். அப்போ 3d4. ஸோ இதுதான் குரோமியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு. ஆக்சுவலாக இப்படி தான் எழுதணும், ஆனால் குரோமியம் உண்மையில் வேறு மாதிரி இருக்குது. அதுதான் வந்து உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு. இது எதிர்பார்க்கப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு. எப்போவுமே குரோமியமும் காப்பரும் வர்றப்ப நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும், சரியா? அவங்க அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நிலைப்புத்தன்மை அடையிறதுக்காக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3D ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான் இருக்குது. இதுக்கு பக்கத்திலே 4s ஆர்பிட்டால் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஆற்றல் வேறுபாடு ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 5 எலக்ட்ரான் வந்துடுச்சுன்னா இது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இவர்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை இங்கே கொடுத்துட்றாரு, அல்லது இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டாலுக்கு தாவி போயிடுறாரு, சரியா? அப்போ எப்படி எலக்ட்ரான் அமைப்பு இருக்கும்? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d5. ஸோ எப்போவுமே குரோமியம் வந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து அதோட எலக்ட்ரான் அமைப்பு கிடையாது, இதுதான் அதோட எலக்ட்ரான் அமைப்பு. இது எதிர்பார்க்கப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு, ஆனால் இதுதான் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க கேட்குற Cr3+ஓட எலக்ட்ரான் அமைப்பை நம்ம எழுத போகிறோம். Crக்கு இது Cr3+ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது? 3 எலக்ட்ரானை நம்ம நீக்கணும். எங்கேருந்து எடுக்கணும்? கடைசி ஆர்பிட்டாலேருந்து எடுக்கணும். இப்போ கடைசி ஆர்பிட்டால்னா எது? இப்போ தான் சொன்ன 4வது கூடு. அப்போ இது கடைசி ஆர்பிட்டால். நம்ம டோட்டலாக 3 எலக்ட்ரானை எடுக்கணும், ஆனால் இங்கே 1 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து 1 எலக்ட்ரானை எடுக்கிறோம், இன்னும் 2 எலக்ட்ரான் எடுக்கணும், இங்கேருந்து 2 எலக்ட்ரானை எடுத்துடுறோம். அப்போ இது 3 ஆகிடும், புரியுதா? இங்கேருந்து 2 எலக்ட்ரானை எடுத்துடுறோம். அப்போ 3d5 என்ன ஆகிடும்? 3d3 ஆகிடும். அப்போ Cr3+ஓட எலக்ட்ரான் அமைப்பு என்னது? 1s2 2s2 2p6 3s2 3p6. இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, 4s0. இதை போடாமல் கூட இருக்கலாம், ஆனால் காலியாக இருக்குது. இதில் எத்தனை எலக்ட்ரான் போயிட்டுருக்கும்? 2 எலக்ட்ரான் போயிட்டால் மிச்சம் 3 எலக்ட்ரான் இருக்கும், 3d3. ஸோ இதுதான் Cr3+ஓட எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு கிடையாது, எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் டைரெக்டாக இதை மட்டும் கூட தாராளமாக எழுதலாம். பட் உங்களுக்கு புரியணுமே, இந்த எலக்ட்ரான் அமைப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு புரியணும் தானே, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.